கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, திருத்துவ பண்டிகைக்கு பின்பதாக வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அவரை ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ஆன்லைன் வழியாக ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இப்பொழுது ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலைவெளியிலே மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கெல்லாம் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோமோ, உம்மை தொழுது கொள்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறீர். உம்முடைய தெய்வீக மகிமை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக ஞானப்பாட்டிலே 4வது ஞானப்பாட்டின் 3 கவிகளை அனைவருமாக சேர்ந்து பாடுவோம். 4வது ஞானப்பாடல். உலகத்தை பலமுள்ள கையாலாண்டு தீனமே என்னை காக்கும் உண்மையுள்ள மாபெரிய கர்த்தரே, என்னை தெய்வ துதிக்கும் இந்த நாள் எழுப்பிடும் கர்த்தரின் திருநாளான இந்த நாள் மாயின்பமே, இதில் ஓய்வும் உண்மையான ஆறுதலும் ஈவீரே, இதில் ஆவியானவர் மோட்ச வழி காட்டுவார். என் ரட்சிப்பை நடப்பிக்க இந்த வேளை தக்கதே, தெய்வதயவை சிந்திக்க என்னை தூண்டியேவுமே, என் ஜெபம் புகழ்ச்சியும் வானமட்டும் ஏறவும். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, அழிவுக்குரிய எங்கள் சுபாவத்தின் பலவீனத்தால் தேவரீரையன்றி நாங்கள் நன்மையானதொன்றையும் செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறபடியால் உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்வதன் மூலமாக எங்கள் சித்தத்தாலும் செய்கையாலும் உம்மை பிரியப்படுத்தும்படி உம்முடைய கிருபையின் ஒத்தாசை எங்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் என்றென்றைக்கு ஜீவித்து அரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கக்கூடிய தியான பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 8 வசனங்கள் முடிய. அவர் என்னை நோக்கி, மணிபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகி இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன்.
அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமுள்ள இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. சகல வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சில் உள்ளவருக்கும் முட்களுக்கும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேர்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அதை அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல் நான் உன்னோடு சொல்கிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு சொல்கிறதை கொடுக்கிறதை புசி என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென். நாம் அகில உலகமெங்கிலும் உள்ள திருச்சபையோடு ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக யாவரும் பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. ஆமென். கிறிஸ்துக்களை அன்பான சகோதர சகோதரிகளே, திருத்துவ பண்டிகைக்கு பின்பதாக வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே தியான பகுதியாக நம்முடைய திருச்சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம், அது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3-8 வசனங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வருகின்றேன். அது 7வது வசனம். 7வது வசனத்தினுடைய பிற்பகுதி. அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. இந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை மீட்டெடுத்து அந்த கானான் தேசத்தை நோக்கி ஆண்டவர் அழைத்து வந்தார். அங்கு ஆசீர்வாதமாக அவர்களை வைக்க விரும்பினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ முரட்டாட்டம் உள்ளவர்களாக பல்வேறு நிலைகளை ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினவர்களாக ஆண்டவருக்காக முறுமுறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய தேவன் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அந்த மக்களிடத்திலே போய் அவர்களுக்கு முன்பாக நீ எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேலுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஒரு ஆணையை, ஒரு கட்டளையை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கின்றார். யாருடைய வார்த்தைகள் என்று நாம் பார்க்கும்போது அது தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அந்த தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தைக்குள்ளாக உயிர் இருக்கிறது.
அது நித்திய ஜீவன் அதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. உலகம் எவ்வளவு நாள் இருக்கோ அதுவரை ஆண்டவருடைய வார்த்தைகள் அது நிலைத்திருக்கும். அது ஜீவன் உள்ளதாக, மனிதர்களை அது உயிர்ப்பிக்கக்கூடிய வசனமாக அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வார்த்தைகளை விதைக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான ஒரு விதைக்கிறவனுடைய ஓமையை ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதுல விதைக்கிறவனுடைய ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அதுல நம்ம பார்க்கும்போது வழி அருகே விழுந்த விதைகள் உண்டு. விதைக்கிறவன் அவன் புறப்பட்டு சுமந்து கொண்டு செல்கின்றான் நல்ல நிலத்திலே விதைப்பதற்காக. அதுல சில விதைகள் எங்கே விழுகிறது? வழி அருகே விழுந்த விதைகள் உண்டு. கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள் உண்டு. முட்கள் உள்ள பகுதிகளிலே விழுந்த விதைகள் உண்டு. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் உண்டு. ஆனால் இந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் தான் அது 30, 60, 100 ஒரு பலனை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உதாரணத்துல விதை என்பது எது? அது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்ததாக நிலம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் மனிதனுடைய இருதயமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு அநேகருடைய செவிகள் அது அடைக்கப்பட்டதாகவும், இருதயம் அது கடினம் உள்ளதாகவும், கற்பாறையை போல முட்களை போல கடின இருதயத்தை உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த காரியத்தை ஓசையா தீர்க்கதரிசி அவர் கூறும்போது என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஓசையா 10வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்கள் எப்படி விதைக்க வேண்டும் என்று சொல்லி அதுல நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையை எப்படி நாம் விதைக்கின்றோம்? ஓசையா 10வது அதிகாரம் 12வது வசனம், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். அப்படின்னா நீதிக்கென்று நம்முடைய விதையை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பை அருங்கள். நீதிக்கென்று விதை விதைத்தால் தயவு கொத்ததாக நாம் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி அங்கு அவர் சொல்லுகின்றார். நாம் நீதிக்கென்று விதை விதைக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை விளைய செய்யக்கூடியவர் யார்? நம்முடைய தேவன். ஆகவே தயவு கொத்ததாய் அறுப்பு செய்வீர்கள். தேவனுடைய வார்த்தை அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது வல்லமை நிறைந்தது, அது அதிகாரம் நிறைந்தது. ஆகவே அந்த வார்த்தை ஒரு நாளும் ஒரு போதும் அது வீணாய் போகாது என்று சொல்லி நாம் நன்றாக நம்முடைய மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லும் போது, ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அந்த வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிதான் திரும்ப அது கடந்து வரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக தேவ வசனத்தை போதிப்பது, தேவ வசனத்தை நாம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. ஆனால் விளைய செய்யக்கூடியவர் யார்? தேவன். அதை விளைய செய்கின்றார், அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே தான் பரிசுத்த பவுலடியார் சொல்லும் போது அவர் தீமோத்தேயு 2ஆம் தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல நாம் எப்படி அந்த விதையை விதைக்கணும், எப்படி அந்த வார்த்தைகளை நாம் போதிக்கணும் அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும்
மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. அப்ப பரிசுத்த பவுலடியார் ஆண்டவருடைய நாமத்தினாலே அதை கட்டளையிடுகிறார். என்ன சொல்றாரு? 2வது வசனத்துல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அன்றைக்கு தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியில அவர்கள் கேட்டாலும் சரி அவர்கள் கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு என்று கட்டளையிட்ட ஆண்டவர் இங்கு பரிசுத்த பவுலடியார் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு. ஆனால் இந்த வார்த்தைகளை போதிக்கும் போது எனக்கு சந்தர்ப்பம் சரியில்லை, சரியான சூழ்நிலை இல்லை, அதனால என்னால ஒன்னும் சொல்ல முடியாது, நம்ம பல காரியங்களை நம்ம சொல்ல முடியாது. ஆகவே சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் அந்த திருவசனத்தை நாம் போதிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்திலே வாசிக்கின்றோம். ஒரு ஊழியர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார். அது என்னன்னா, ஒரு மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க மீன் பிடிக்கும் போது வலையை தேடி மீன் வராது. வலைய கரையிலேயே நின்றுட்டு இருந்தாங்கன்னா வச்சு நின்று இருந்தாங்கன்னா அது நிச்சயமா அந்த மீன் வந்து அந்த வலையில விழுகாது. மாறாக என்ன செய்யணும்? மீனை தேடி நாம் வலையை ஆழத்துல கொண்டு போய் வீசணும். அப்பதான் அதுல ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவேத்தான் இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன இந்த வார்த்தை, அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்த்தோம்னா அதுல 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். 2 முக்கியமான வார்த்தைகள். அது என்னன்னு சொன்னா, அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்ப இதுல முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். அடுத்ததாக கேட்க வேண்டும், சொல் கேட்க. இது இரண்டையுமே ஒரு நாணயத்திற்கு பாத்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். அதே போலத்தான் இந்த வசனத்துல 2 காரியங்களை நமக்கு முன்பதாக வைக்கின்றார். ஒன்று சொல்வது, இரண்டாவது கேட்பது. சொல்லக்கூடிய முதல்ல இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே அது சாதாரணமான வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தை. தேவ வார்த்தையை தான் நாம் சொல்லுகின்றோம். அப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, நான் யாருக்கு போதிக்கிறேனோ அவர்களுக்கு மாத்திரமல்ல, போதிக்கக்கூடிய எனக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல எனக்கும் என்பதை நாம் அடிப்படையாக நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேட்கின்ற காரியம் என்று சொன்னால் கேட்பது. அப்படியானால் கேட்டு நம்முடைய இருதயத்திலே வைத்து அதற்கு கீழ்ப்படிவதுதான் அதனுடைய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய செவியை சாய்த்து. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள, நம்முடைய சரீரத்துல அநேக அவயவங்கள் இருக்கு. நம்ம முகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்ணு இருக்கு, அந்த கண்ணை நம்ம அசைக்கலாம், கண்ணை அசைக்கலாம். வாய் இருக்கிறது, வாயும் நாம் அசைக்கலாம். ஆனா காதை நம்ம அசைக்கணும்னு நினைச்சா கூட அசைக்க முடியாது. ஆனால் அதற்கு செவியை சாய்ப்பது அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு சத்தம் அல்லது ஒரு முக்கியமான கருத்தை நாம் கேட்கணும்னா நம்ம கூர்ந்து கவனிப்போம். அப்ப நம்முடைய உடம்பே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய செவிகளை நாம் சாய்க்க வேண்டும். நம்முடைய மனது, நம்முடைய கவனம் எல்லாவற்றையும் அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிப்பதிலே அது நம்முடைய செவியை நாம் திருப்ப வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. தேவ வார்த்தைகளை கேட்பதில நமக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருக்கணும், நமக்குள்ளாக ஒரு விருப்பம் இருக்கணும், அது கேட்பதற்கு வேண்டிய ஒரு தாகம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது அந்த வார்த்தைகளை கவனமாக நாம் கேட்டு அதை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் எனக்காக, என்னை உயிர்ப்பிக்க,
என்னை நல்வழிப்படுத்த எனக்கு ஆலோசனையாக வரக்கூடிய வார்த்தைகள் இது என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்கும் போதுதான் அந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்ற விதமாய் நம்மை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கு நாம் பார்க்கின்றோம். ஒரு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகன் ஒன்று இருந்தான். அவனுடைய நண்பன் ஒருவன் நல்ல ஒரு விசுவாசி. இந்த விசுவாசியான இந்த நண்பன் என்ன செய்வான், இந்த கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனோடு அடிக்கடி அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அவன் என்ன சொன்னா, நீ எங்களுடைய சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, நிச்சயமா அந்த வார்த்தை உங்களோடு பேசும் என்று சொல்லி அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். இதை காலம் தாழ்த்தி கொண்டே அப்புறம் பார்க்கலாம் சொல்லி தட்டி கழித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் இந்த விசுவாசியான அந்த நண்பன் தன்னுடைய நண்பன் இடத்துல நீங்க எப்படியாவது இன்னைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிட்டு ஆலயத்திற்கு வந்தான். இந்த ஆலயத்திற்கு இந்த நாத்திகன் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய வந்தானே ஒழிய அவன் இந்த வார்த்தைகளையே நம்ம கேட்கக்கூடாது, நம்முடைய ஏதாவது நம்ம மாத்தி விட்டுருவாங்க, ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன செய்தான், தன்னுடைய 2 விரல்களையும் எடுத்து தன்னுடைய காதுகளிலே விட்டு அடைத்துக் கொண்டான். அந்த வார்த்தை எதுவும் கேட்கக்கூடாது, அதை கேட்டுட்டோம்னா ஏதாவது ஆயிரும், நம்மளே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம். ஆகவே தன்னுடைய 2 விரல்களையும் எடுத்து அவனுடைய காதுகளில் வைத்து அடைத்துக் கொண்டிருந்தான். அப்ப பிரசங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. திடீர்னு என்னாச்சு, ஒரு கொசு வந்து எங்கிருந்தோ அப்படி பறந்து வந்து இந்த காதுகளை அடைத்துக் கொண்டிருந்த அவனுடைய கழுத்துல வந்து சொல்லுன்னு கடிச்சிருச்சு பாருங்க. இந்த கடிச்ச உடனே அவனால சும்மா இருக்க முடியல, அந்த காதுகளிலிருந்து விரலை கையை எடுத்து அந்த கொசுவை அடிச்சான். இது மாதிரி அவன் காதுல இருந்து தன்னுடைய விரலை எடுத்த அந்த நிமிடத்துல அந்த போதகர் பேசிக் கொண்டிருந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் உச்சரிக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனிதன் ஆடி போயிட்டான். இது இவருக்கு எப்படி தெரியும், நான் காதை அடைச்சிட்டே இருந்தேன், ஒரு செகண்ட் தான் என்னுடைய விரலை நான் எடுத்தேன், அந்த நேரத்தில் கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சொல்லுகிறாரே, அப்ப இந்த வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு, இந்த வார்த்தையில ஒரு அதிகாரம் உண்டு என்பதை அவன் தெரிந்து கொண்டு சரி என்னதான் சொல்றான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த செய்தியை முழுமையாக கேட்டான். அது தேவனுடைய வார்த்தைகள் பேச 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 அவருடைய உள்ளம் அது நொறுங்க ஆரம்பித்தது. ஐயோ, எனக்காகவே இந்த வார்த்தை உண்டு என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஆண்டவரிடத்திலே அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி ஒரு ஒரு சம்பவம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேக இடங்களிலே கர்த்தருடைய சத்தம் நம்மை தேடி வருது. கர்த்தருடைய சத்தம் பல்வேறு நிலைகளிலே நமக்காக வருகிறது. அது பாடல்கள் மூலமாக இருக்கலாம், தேவ செய்தியின் மூலமாக இருக்கலாம், ஆண்டவருடைய வசனங்கள் மூலமாக இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக இருக்கலாம். இது ஒரு சத்தமாக நம்ம இடத்துல தொனிக்கிறது. எப்படி வருது அந்த சத்தம்? அது அன்பின் சத்தமாக, ஆறுதலின் சத்தமாக, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய சத்தமாக, நமக்கு ஒரு எழுப்புதலை உண்டாக்கக்கூடிய ஒரு சத்தமாக, நம்மை பலப்படுத்தக்கூடிய, நம்மை திடப்படுத்தக்கூடிய, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய, நம்மை திடப்படுத்தக்கூடிய ஒரு சத்தமாக இந்த அன்பின் வார்த்தை நம்மை சந்திக்க வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகள் நம்மை தேடி வந்தாலும் நம்முடைய ரிஃப்ளெக்ஷன், நம்முடைய பிரதிபலிப்பு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பின் செய்தியாக, ஆறுதலின் செய்தியாக, திடப்படுத்தக்கூடிய செய்தியாக இந்த வார்த்தை நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு நாம் எப்படி செவிசாய்க்கிறோம் என்பதுதான் நாம் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கர்த்தர் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மோடு பேசினாலும் நம்முடைய செவிகளிலே அது கேட்க முடியாதபடி பல நிலைகள் அதை தடை செய்கின்றது. என்ன? அந்த வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியாதபடி உலக காரியங்கள், உலக கவலைகள், உலக பாரங்கள், உலகத்தினுடைய பொறுப்புகள் இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நெருக்கி விடுகிறது. அதனால தான் அந்த வார்த்தைகளை கேட்டாலும் ஒரு உணர்வை அடையாதவர்களாக நாம் இருந்து விடுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்ட நாட்களிலே கூட அப்படித்தான். அது ஜீவனுள்ள வார்த்தைகள், இயேசுனுடைய வாயிலிருந்தே புறப்பட்ட வார்த்தைகள். ஆனாலும் அதை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள். ஆனால் அநேகர் அதை கேட்டு உணராமலும் இருந்தார்கள். ஆகையத்தான் இயேசு அவர் தன்னுடைய பிரசங்கத்திலேயே அவர் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் அவன் கேட்க கடவன் என்று சொன்னான்.
நீ உனக்கு காது இருந்துச்சுன்னா நீ கேள் என்று சொல்கின்றான். எனக்கு அன்பானவரே, இயேசு தன்னுடைய ஊழிய பாதையில நற்செய்தியை தெரிவித்துக் கொண்டே இருந்தான். நீ கேட்டால் ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அந்த தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் போதித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்ப சபைகளில ஆண்டவருடைய வசனங்கள் அது போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நாம் எப்படி செவி சாய்க்கின்றோம், எப்படி நாம் உணர்வடைகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகி தேவனும் அதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கும்போது சபைகள், அநேக சபைகள், 7 சபைகள் இருக்கின்றது. அந்த சபைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 2வது அதிகாரம் 7வது வசனம், 2வது அதிகாரம் 11வது வசனம், 2வது அதிகாரம் 17வது வசனம், 2வது அதிகாரம் 29வது வசனம், 3வது அதிகாரம் 6வது வசனம், 3வது அதிகாரம் 13வது வசனம், 3வது அதிகாரம் 22வது வசனம். இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரும். அது என்ன வார்த்தைன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டா அதுலயே பெரிய வல்லமை. சில காரியத்தை 2 முறை சொல்வார், அது இன்னும் முக்கியம். சில வார்த்தைகளை 3 முறை சொன்னார், அதுவும் அதை விட முக்கியம். இங்க திருப்பி 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 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த வார்த்தைகளுக்கு சபை இன்னும் கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காது இருக்கு, ஆனா அந்த காதை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக செவி கொடுப்பதில்லை. அப்ப அடைக்கப்பட்ட காதுகளாக மனிதனுடைய காதுகள் இருக்கின்றது. அப்ப இப்ப இது மாதிரி இருக்கக்கூடியவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரனாகி தாவீது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 58வது சங்கீதம் 5வது வசனத்துல நீங்க வாசி பாருங்க. 58வது சங்கீதம் 5வது வசனத்துல, பாப்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன்களை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். வசனத்துல நாம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு சொன்னாலும் அதை உணர்ந்து கொள்ளாத, அதை புரிந்து கொள்ளாத, அதை ஏற்றுக்கொள்ளாத செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் திடீர்னு ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ள போறதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்ப அதை கண்டுபிடிக்கணும். வீட்டுல போய் தேடி பார்க்கறாங்க, அங்கங்க தேடி பார்க்கறாங்க, அந்த பாம்பையே காணும். எங்க தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பாம்பாட்டிய கூட்டிட்டு வந்தாங்க. அவன் உள்ள போய் பார்த்தா எங்கேயே கண்டுபிடிக்க முடியல. உடனே ஒரு மகிழி எடுத்து அவன் ஊதுனா அந்த வைப்ரேஷனுக்கு அந்த பாம்புகள் கடந்து வருமா. அப்ப அது ஊதி ஊதி பார்க்கறான், வரவே இல்லை. கடைசியாக ஒவ்வொரு ஜாமானா எடுத்து போட்டு கடைசியா பார்த்தா அந்த பாம்பை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த பாம்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த பாம்பாட்டி சொன்னானா இது ஒரு செவிட்டு விரியன் என்று சொன்னான். ஒரு செவிட்டு விரியன். அது நம்ம என்னதான் ஊதுனாலும் என்னதான் மகிழி வாசிச்சாலும் அது என்ன செய்யாது, அந்த வைப்ரேஷனுக்கு அது உணர்ந்து கொள்ளாது. ஒரு செவிட்டு விரியன் என்று சொல்லி சொன்னார்களாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரியில ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மோடு பேசுகிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். அது ஒரு சின்ன பையனுக்கு கேட்குது, பெரியவர்களுக்கோ அந்த வார்த்தை கேட்கல. அது எங்கன்னு பார்த்தா 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு நாள் தேவாலயத்துல உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குட்டி சாமுவேல், சிறுவனாகி இருக்கக்கூடிய சாமுவேல். ஆசாரியனாகி ஏலி அங்கே அவர் இருக்கின்றார். அவனுடைய குமார்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவராகிய தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். இந்த சத்தம் சிறுவனாக இருந்த அந்த சாமுவேலுக்கு உடனடியாக அது கேட்டுவிட்டது. உடனடியாக ஓடி சென்று, ஐயா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆனால் இந்த வார்த்தையோ ஆசாரியனாகிய ஏலிக்கும் கேட்கல, அவருடைய பிள்ளைகளுக்கும் கேட்கல. அப்ப ஆண்டுடைய சத்தம் யாருக்கு கேட்கின்றது?
அவர் மேல் தியானமாய் இருந்து, அவர் மேல் பக்தியோடு இருந்து அந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அறிவோடு இருக்கக்கூடிய சாமுவேலுக்கு அது கேட்டது. ஆனால் அநேகருக்கு அதை கேட்க முடியல. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாதபடி மனிதனுடைய சுய அறிவு, சுய ஞானம், மாம்சத்தினுடைய வெளிப்பாடுகள் இதெல்லாம் குறுக்கிடுகிறது. கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்காம உலகத்திற்கு அடுத்த காரியங்களில யாரெல்லாம் இடம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் அதைத்தான் சொல்வார்கள். இது ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நம்புறது? ஏன் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கணும்? இது யாருக்காகவே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையில மனிதர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் ஆவியானவர். மனிதர்களாகிய நாம் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நம்ம கிட்ட ஆவி, ஆத்மா, சரீரம் இதெல்லாம் இருக்கு. இந்த ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தைய நமக்குள்ளாக இருக்கு, ஆவி இருக்கு பாருங்க, அதுதான் அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை அது பெற்றிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நம்முடைய உள் உணர்வோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு விருப்பத்தோடு நம்முடைய மனதை சிதற விடாமல் அந்த வார்த்தைகளை பயபக்தியோடு நாம் கேட்டு அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ளும் போதுதான் நாம் உண்மையுள்ள ஒரு உணர்வுடையவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்காக ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு சொல்லவும் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு அவர் ஆலோசனை அவர் கொடுக்கின்றார். வேதாகமத்தில் பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகளை யாரு உண்மையாய் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். உபாகமம் 28வது அதிகாரம் முதல் வசனத்துல, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அந்த சத்தத்திற்கு உண்மையாய், போலியா அல்ல அல்லது கடமைக்காக அல்ல, உண்மையாய் யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் அவர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரியில, இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின்பதாக வரக்கூடிய இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை இந்த வார்த்தையை நாம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆண்டுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நாம கேட்டே ஆகணும். இல்ல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் நமக்கு உண்டு. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆகவே இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லாமல் இருந்தாலோ அல்லது கேட்காமல் இருந்தாலோ என்ன நடக்கும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 40வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 19:40 என்ன சொல்லுது? இயேசு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்க பேசாமல் இருந்தா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் சொல்லாமல் இருந்தால், அந்த வார்த்தையை நீங்கள் கேட்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்லக்கூடிய, அப்ப நீ செய்ய வேண்டியதை எது செய்யும்? கற்கள் செய்யும். கற்கள் கூட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின்பதாக வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுவோம், அதை அறிவிப்போம், தேவ வார்த்தைகளை கேட்போம், அதற்கு செவி கொடுப்போம், அதை பின்பற்றுவோம். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலவேளையில ஆண்டவரே, உடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாங்கள் போதிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீர் சொல்லுகின்றீர். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு உங்களுடைய வசனத்தின் மூலமாக வலியுறுத்துகிறீர். அநேக நேரங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்றோம், ஆனால் ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே அதை நாங்கள் விட்டுவிடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படியவும்
ஆண்டவரே அதற்கு உண்மையாய் இருக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். அதற்கு ஒப்புக் கொடுக்க எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆண்டவரே எங்களுடைய பகுதியிலே அநேக ஆண்டவரே தொற்றை நாங்கள் கண்டுகொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அநேகர் தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு ஊர் முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்ட இடத்தை எல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. எவ்வளவு ஒரு கொடுமையான காலங்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கரமோ எங்களை தாங்குகிறது, பலப்படுத்துகிறது. உம்முடைய ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தும். ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய சபை மக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய தெய்வீக கரம் ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைத்து எல்லா பலவீனங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும், தீமையிலிருந்து ரட்சித்தரலும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையிலே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆறுதலை பங்கு பெறும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அவருடைய தெய்வீக கரம் கொண்டு பாதுகாப்பாராக. எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்கள் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய கரமோ நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய கரமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறது. ஆகவே விசுவாச பாதையிலே ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுப்போம். பிசாசை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம். எல்லா பிணிகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காத்துக் கொள்வார். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.